1+1 2 தான். இது மாறுமானா மாறாது. இதேமாரி தான் நான் என்ன பண்ணுறோம், இந்த கணக்கு முறைகளை ஒரே வரிசைப்படுத்தியிருக்கு. ஏன் இந்த ஜோதிடம் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தன்மைகள் மாறுது. இப்போ பையன் வீட்டில் பார்க்கக்கூடிய முறைகள் வேறு, பொண்ணு வீட்டில் ஜாதகம் பார்க்கக்கூடிய முறைகள் வேறு. இப்போ இவங்க ஒரு கணக்கு இப்போ பாரம்பரியமாக என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, இவங்க என்னென்னா 10 பொருத்தம் பார்க்குறாங்க. இன்னொருத்தர் என்ன ஒரு கட்ட பொருத்தம்னு ஒன்று இருக்கார், ஜாதக பொருத்தம்னு ஒன்று இருக்குது, தசாபதி பொருத்தம்னு இருக்குது. தசாபதி பொருத்தம் 10 பொருத்தத்தெல்லாம் இருக்குன்னே தெரியல, அதான் ஆச்சரியமாக இருக்குது. இவங்க என்ன பண்ணுவோம், மகேந்திர பொருத்தம்னு சொல்கிறாங்க. இதில் குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறாங்க. ரெண்டுமே ஒன்று தான். இந்த 10 பொருத்தத்துக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. ஆனால் இருக்குது. இந்த கணவனுக்கும் இந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் பொறுத்துனா தாலி தங்காது அப்படின்னா இது மாங்கல்ய பொருத்தம், ரச்சு பொருத்தம். அதே என்ன பண்ணுறோம், நம்ம தசாபத்தில் இந்த தசாவுக்கு இந்த தசா பொருந்தலை, இந்த பற்றி இது இந்த ராசிக்கு இந்த ராசி பொருந்தலை, இந்த ராசி அதிபதிக்கு இந்த ராசி அதிபதி பொருந்தலை. இது இவ்வளோ கணக்கு முறைகளையும் வச்சுக்கிட்டு நாங்கள் பார்க்கும்போது குழப்பங்கள் வரும். அதுக்காக தான் நாங்கள் சேலக்கண பദ്ധதியில் மேஷலக்கணம், கன்னிலக்கணத்தையோ இல்லை விருச்சிக லக்கணத்தையோ நீ கல்யாணம் பண்ணாத. உனக்கு ஏஎல்பி லக்கணம், ரிஷப லக்கணம் போணுச்சுன்னா இல்லை துலா லக்கணையோ தனுசு லக்கணத்தை கல்யாணத்தை பண்ணாத. பண்ணியிருந்தால் பிரச்சனை தான். நீங்கள் என்ன பொருத்தம் இருந்தாலும் சரி, நீ எத்தனை பொருத்தம் இருந்தாலும் சரி. இல்லைங்க எனக்கு மிதுன லக்கணம், எனக்கு ஏஎல்பி லக்கணம் விருச்சிக லக்கணமோ ஏஎல்பி லக்கணம் ஒரு பொண்ணுக்கு மிதுன லக்கணம் போணுச்சுன்னா பையனுக்கு வந்து விருச்சிக லக்கணம் மகர லக்கணம் போணுச்சுன்னா பிரச்சனை தான். தலைக்கு மேலே ஏன்டா இப்படி ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னு வெறுத்து போடுவாங்க. ஒரு பொண்ணுக்கு கடகலக்கணம் ஏஎல்பி லக்கணமாக போகுது, அந்த பையனுக்கு வந்து தனுசு ஏஎல்பி லக்கணமோ இல்லை கும்பம் ஏஎல்பி போணுச்சுனாலும் எதிர்பார்த்த மாதிரி இருக்கும்னு இருக்காது. ஒரு பொண்ணுக்கு சிம்ம லக்கணம் ஏஎல்பி 10 வருஷம் போகுது, அந்த பையனுக்கு மகர லக்கணமோ இல்லை மீன லக்கணமோ போணுச்சுன்னா எதிர்பார்த்த மாதிரி இருக்குமா இருக்காது. ஒரு பொண்ணுக்கு வந்து கன்னி லக்கணம் ஏஎல்பி லக்கணம் 10 வருஷம். இப்போ அந்த பையனுக்கு கும்ப லக்கணமோ இல்லை ஏஎல்பி மேஷ லக்கணம் போணுச்சுன்னா 10 வருஷம் வாழ்க்கை வீணாக போயிடும். இதை மட்டும் பொருத்தமாக பாருங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ ஐயா எனக்கு வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து துலா லக்கணம் ஏஎல்பி, இப்போ ஏஎல்பி லக்கணம் மீன லக்கண பையனையோ ஏஎல்பி வந்து ரிஷப லக்கண பையனையோ 6-8 லக்கணங்கள் ரிஷப லக்கணத்தில் உள்ள பையனை பார்த்தா பொருந்தாது. கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்குமா, நல்லா இருக்காது, எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. அது கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. ஒரு பெண்ணுக்கு வந்து ஏஎல்பி லக்கணம் வந்து விருச்சிக லக்கணம், மேஷ லக்கணம் ஏஎல்பியோ இல்லது மிதுன லக்கணம் ஏஎல்பியோ போணுச்சுன்னா அந்த பையனை சேர்க்காதீங்க. ஒரு பொண்ணுக்கு வந்து தனுசு லக்கணம் ஏஎல்பியோ போகுது, ரிஷப லக்கணத்தையும் கடக லக்கணம் ஏஎல்பியோ சேர்க்காதீங்க. ஒரு பொண்ணுக்கு வந்து மகர லக்கணம் போணுச்சு, மிதுனத்தையும் சிம்மத்தையும் சேர்க்காதீங்க, ஏஎல்பி லக்கணம் சேர்க்காதீங்க. கல்யாணத்தை பொருத்தம் கட்டி பார்க்காதீங்க. ஒருத்தருக்கு ஏஎல்பி லக்கணம் கும்ப லக்கணம் ஒரு பொண்ணுக்கு, பையனுக்கு கடக லக்கணமோ இல்லை கன்னி லக்கணம் போனால் பொருந்தாது, இப்போ சேர்க்காதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீன லக்கணம் ஒரு பொண்ணுக்கு போணுச்சுன்னா சிம்ம லக்கணத்தையோ இல்லை துலா லக்கணத்தையோ நீங்கள் சேர்க்காதீங்க. இவ்வளோ தான். இந்த 12 கட்டம் 12-24 கட்டத்தை சேர்க்காதீங்க. அவ்வளோதான் மொத்தமாக. இதை ஃபஸ்ட்டு பாருங்கள். இதுதான் திருமண பொருத்தம். முதல் அடிப்படையாக இதை தான் பார்க்கணும் நீங்கள் எல்லாருமே.